அனைவருக்கும் வணக்கம். இன்று 27ஆம் திகதி ஏப்ரல் மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் நமது டிவியின் மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ராசலிங்கம் ரவிரகு. இன்றைய தினமும் நமது டிவி செய்தி அறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய உதயன், வலம்புரி மற்றும் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளின் முதற் பக்கங்களில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் ஆராய்வோம். அதற்கு முன்னர் நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்வதற்கு www.namadulk.com என்ற எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தை நீங்கள் பார்வையிட முடியும். அதே போல நமது டிவி என்ற எங்களுடைய யூடியூப் தளத்தினூடாகவும் நீங்கள் காணொளியுடன் கூடிய செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இன்றைய நாளிதழ்களில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பில் இனி மறுபக்கமூடாக ஆராய்வோம். அந்த வகையில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வனவள வனஜீவராசிகள் திணைக்களங்களின் பிடியில் வடக்கின் 55.4% நிலம், புதிதாக 57,400 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த முஸ்தீபு, தேசிய மக்கள் சக்தி ஆட்சியிலும் நிலம் கையகப்படுத்தல் முயற்சி தொடர்கிறது என்ற செய்தியானது யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. அதே போல வனவள திணைக்களமும் வன ஜீவராசிகள் திணைக்களமும் கூகுள் வரைபடத்தை பயன்படுத்தி மக்களின் நிலத்தை பிடித்துள்ளனர் என்ற செய்தியானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிலப்படத்துடன் பிரசுரமாக இருக்கின்றது. இதனை தவிர அமைச்சர் பதவி மட்டும் இல்லை என்றால் கடற்றொழில் அமைச்சரும் சண்டியர்களும் கேப்பாப்புலவை தாண்டி இருக்க மாட்டார்கள் என்ற தகவலும், இலங்கை வருகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு என்ற செய்தியும், மன்னார் நீதிமன்றம் முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது தகவலும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன. இதனை தவிர 14 வயது சிறுமி மீது தகாத நடத்தை, சந்தேக நபர்கள் 3 விளக்கமறியல் என்ற செய்தியானது யாழ் வட்டுக்கோட்டை பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கின்றது. அதே போல என்பிபியின் பிரசார கூட்டத்திற்குள் கோடரியுடன் வந்தவர் கைதானார் என்ற தகவலும், நீதி அமைச்சினூடாக மட்டும் மாதாந்தம் 5 மில்லியன் ரூபாய் பணத்தை மீதப்படுத்தியுள்ளோம் என்ற செய்தியானது நீதி அமைச்சரின் நிலப்படத்துடன் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகை முதற் பக்கத்தில் செய்தி பிரசுரித்திருக்கின்றது. அதே போல மதுபான உரிமை பெற்றவர்கள் பட்டியல் எங்கே, தேசிய மக்கள் சக்தியின் ஊழல் ஒழிப்பின் லட்சணம் இதுதானா என்ற செய்தியானது இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. அதே போல உயிரியல் விஞ்ஞான பிரிவில் யாழ் மாவட்ட மட்டத்தில் 1ஆம் 2ஆம் இடங்களை பெற்ற இரட்டையர்கள் என்ற செய்தியும் இன்றைய யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றது. அதே போல வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து நிலங்களும் விடுவிக்கப்படும், கிளிநொச்சி மண்ணில் ஜனாதிபதி உறுதி என்ற செய்தியானது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நிலப்படத்துடன் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. இதனை தவிர நேற்றைய தினம் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகி இருந்தன. அது தொடர்பான செய்திகளும் நிலப்படங்களுடன் பிரசுரமாக இருக்கின்றன. அதே போல அதற்கமைய உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் யாழ் மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்றவர்கள்: கணித பிரிவில் ஹார்ட்லி கல்லூரி கந்தசாதன் தசரத், உயிரியல் பிரிவில் யாழ் இந்து கல்லூரி யமுனானந்தா பிரணவன், வர்த்தக பிரிவு யாழ் இந்து கல்லூரி விஜயசுந்தரம் வாரணன், பொறியியல் தொழில்நுட்ப பிரிவு யாழ் மத்திய கல்லூரி வியாகர்ணன் பிரவீன் ஆகியோரின் நிலப்படத்துடன் குறித்த செய்தி பிரசுரமாகி உள்ளது. இதனை தவிர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகின என்ற தகவலும், யாழ் இந்துவில் 55 பேருக்கு 3A சித்தி என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அதே போல கணித பிரிவில் ஹார்ட்லி மாணவன் தேசிய ரீதியில் 2ஆம் இடம், மாவட்ட ரீதியில் 1ஆம் இடம் என்ற செய்தியும், உயிரியல் பிரிவில் மருத்துவர் யமுனானந்தன் மகன்களான இரட்டையர்கள் தேசிய ரீதியில் 3ஆம் 5ஆம் இடங்கள், மாவட்ட ரீதியில் 1ஆம் 2ஆம் இடங்கள் என்ற செய்தியானது குறித்த இரட்டையர்களின் நிலப்படத்துடன் பிரசுரமாக இருக்கின்றது.
யாழ் மாநகர சபை பொது சுகாதார பகுதியினர் நாளை பணி புறக்கணிப்பு என்ற செய்தியும், வடக்கு தெற்கு என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்படும், இறுதிக்கட்ட போர் நடந்த முல்லை மண்ணில் அனுர என்ற செய்தியும், யாழ் பல்கலைக்கழக மாணவன் சடலமாக மீட்பு என்ற செய்தியும், ஆட்டோ மோதியதில் குடும்பஸ்தர் மரணம் என்ற தகவலும், வடக்கில் இன்று வெப்பம் உச்சம் என்ற தகவலும் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. அதேபோல உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து வரலாற்று தவறை இழைக்காதீர், முன்னாள் எம்பி சித்தார்த்தன் தெரிவிப்பு என்ற செய்தி உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது. தீர்வை வலியுறுத்துவதற்காக தமிழரசை பலப்படுத்துங்கள், சாணக்கியன் எம்பி அழைப்பு என்ற செய்தியும், கட்டமிடப்பட்ட செய்தியாக யாழ் இந்து கல்லூரியில் 55 மாணவர்களுக்கு 3A என்ற தகவலும், அனைத்து மக்களுக்கும் சம உரிமை வழங்குவோம், ஜனாதிபதி கிளிநொச்சியில் தெரிவிப்பு என்ற தகவலும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 6 மாணவர்களுக்கு மருத்துவத்துறை என்ற தகவலும், உரிமையை கேட்பது இனவாதம் எனில் அதனை செய்வதற்கு பின்னிற்கவும், அமைச்சர் விமலுக்கு செல்வம் எம்பி பதிலடி என்ற தகவலும், பாப்பரசரின் புகழுடல் நல்லடக்கம் என்ற தகவலும், மன்னார் நீதிமன்ற வளாக இரட்டை கொலை சந்தேக நபர் கைது என்ற தகவலும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. இதனை தவிர நேற்றைய தினம் வெளியாகிய உயர்தர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் மருத்துவர் யமுனானந்தாவின் இரட்டை புதல்வர்கள் உயிரியலில் சாதனை, இருவரும் இந்து கல்லூரி மாணவர்கள் என்ற தகவலும், ஹார்ட்லி கல்லூரி மாணவன் கணித பிரிவில் முதலிடம், யாழ்ப்பாணம் இந்து மாணவன் வர்த்தக துறையில் முதலிடம், வவுனியா மாவட்டத்தில் முஸ்லிம் மகாவித்யாலய மாணவன் விஞ்ஞான பிரிவில் முதலிடம், வவுனியா மாவட்ட ரீதியில் கனகராயன் குல மாணவன் கணித பிரிவில் முதலிடம் என்ற தகவலும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. ஆகவே இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளிலும் உயர்தர பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் மாவட்ட மற்றும் தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றவர்களின் விவரங்கள் பிரசுரமாக இருக்கின்றன. குறிப்பாக நேற்று மாலை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகியிருந்தன. இதில் சுமார் 67% அதிகமானோர் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகக்கூடிய ரீதியில் சித்தி பெற்றிருப்பதாக, அடைவு மட்டத்தை எட்டியிருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய பரீட்சை பெறுபேறுகளை www.donets.lk என்ற பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் நீங்கள் பார்வையிட முடியும். ஆகவே இது தொடர்பான விரிவான காணொளியுடன் செய்தியை நீங்கள் நமது டிவி என்ற எங்களுடைய யூடியூப் தளத்திலும் பார்வையிட முடியும். மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.